தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் உங்களோட மொபைல் நம்பரை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது டோட்டலாகவே ஒரு ஆஃப்லைன் ப்ராசஸுங்க. நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் பண்ணக்கூடிய ப்ராசஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு வேளை நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பண்ண முடியாது. பட் ஆஃப்லைனில் இன்னொரு மெத்தடில் நீங்கள் போகாமல் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போய் ஆஃப்லைனில் மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. ரேஷன் கார்டில் எந்த ஒரு ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணணுனாலும் சரி, எந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக உங்ககிட்ட ரேஷன் கார்டோட ஒரு மொபைல் நம்பர் வேணுங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் இணைச்சிருந்துருப்பீங்க, இல்லை நீங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்காமையே கூட அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லை நம்பர் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக மொபைல் நம்பரை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி முகப்பு முதன்மை அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் கீழே இந்த முதன்மையை கிளிக் பண்ணிவிட்டு நியாய விலை கடைகள் அப்படின்னு இருக்கும். இந்த நியாய விலை கடைகளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடைகள் பற்றிய விவரங்களுக்கு அப்படின்றதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போனோடனே ஒவ்வொரு மாவட்ட விவரமாக இருக்கும். இதில் உங்கள் மாவட்டம் எதுவும் அந்த மாவட்டத்தை தேடி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாவட்டத்துக்கு நேராக நீங்கள் கிளிக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து உங்களோட மாவட்டத்தோட தாலுக்கா விவரம் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த தாலுக்காவுக்கு கீழே வருவீங்களோ, எந்த வட்டத்துக்கு கீழே வருவீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட ரேஷன் கார்டு நம்பர்ஸ் வரிசையாக வந்திருக்கும். கடை குறியீடு எண் பொறுப்பாளர்னு சொல்லிட்டு வந்திருக்கும். உங்களோட கடை குறியீடு எண் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அது எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட ரேஷன் கார்டோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் கடையோட குறியீடு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த குறியீடு எண்ணை பார்த்து நீங்கள் அந்த குறியீடு எண்ணுக்கு நேராக கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 760 மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது மொத்த குடும்ப அட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் இருக்கும், அதாவது உங்களோட குடும்ப தலைவர் பேர் இருக்கும். இதை நீங்கள் சர்ச் பண்ணி இல்லாட்டி தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மின்னணு அட்டை தேடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 நம்பர் என்டர் பண்ண தேவையில்லை, அந்த 3 இருக்க நம்பர் என்டர் பண்ண தேவையில்லை. அதை விட்டுட்டு மற்ற நம்பரை மட்டும் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு தேடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டோட தலைவர் பேர், அவங்களோட கார்டு, அதுக்கப்புறம் அட்டை வகை தாண்டி போனீங்க அப்படின்னா எத்தனை எல்பிஜி, அது பக்கத்தில் பாருங்கள் கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ்ன்னு வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். அப்படி நோன்னு வந்துருச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை ரேஷன் கார்டில் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். அதுக்கு அகைன் முகப்பு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க, அதாவது ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. தற்பொழுது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து கீழே இருக்க கேப்சாவை கொடுத்து பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடிபி வரும். ஏன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு 2-3 நம்பர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 2-3 நம்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஓடிபி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் தான் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பாருங்கள் குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றக்கோரி விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அனுப்புனர் இருக்கு இல்லையா, அனுப்புனரில் உங்களோட பேர், இப்போ எடுத்துக்காட்டாக நான் இங்கே ராஜான்னு கொடுத்துருக்கேன், அந்த பேர், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, ஏதோ ஒரு தெருவில் இருக்கீங்க, அப்போ 2வது தெருனா 2வது தெரு அப்படின்னு போட்டுட்டு இப்போ அதுக்கு கீழே உங்களோட கிராமம் எந்த கிராமமோ அந்த கிராமத்தோட பேர், அதுக்கப்புறம் அதோட தாலுக்கா எதுவோ அந்த தாலுக்கா, அதுக்கப்புறம் உங்களோட ஊர், அதாவது மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம், அதோட பின்கோடு, இதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க.
அடுத்து பெறுநரில் வந்து வட்ட வழங்கல் அலுவலர் பொது விநியோக திட்டம் ஈரோடு வட்டம்னு இருக்குது. ஸோ உங்களோட வட்டம் எதுவோ அந்த வட்டத்தை மாற்றிட்டு உங்களோட ஊர் எதுவோ அதை மாற்றிக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து மதுரை வட்டம்னா மதுரை வட்டம்னு கொடுத்து கீழே மதுரை அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சரிங்களா? இது மட்டும் தான் மாற்றணும். அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு இருக்கும். குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றம் செய்தல் தொடர்பாக அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் எதையுமே டச் பண்ண தேவையில்லை, இது எல்லாமே கரெக்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல குடும்ப அட்டை எண்ணுன்னு இருக்கும். இதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட 12 இலக்க ரேஷன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஃபுல் நம்பரை. அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் பேர் கேட்டிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டில் யார் குடும்ப தலைவரோ அவங்களோட பேரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட புதிய கைபேசி எண், அதாவது பழைய கைபேசி எண் கிடையாது, இப்போ நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3ஐயும் கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படிக்கு தங்கள் பணிவுள்ளன்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்டுருங்க. இப்போது குடும்ப தலைவர் தான் இதுக்கு போய் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ரேஷன் கார்டில் உங்களோட பேர் அதில் இருக்குது அப்படின்னாலே நீங்களே போய் மாற்றலாம். அதனால் நீங்கள் யார் வேணால் போய் மாற்றலாம். ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா போதும், குடும்ப தலைவர் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது கூடவே நீங்கள் யார் போகிறீங்களோ அவங்களோட ஆதார் அட்டை ஜெராக்ஸு, குடும்ப தலைவரோட ஆதார் அட்டை ஜெராக்ஸு, அதுக்கப்புறமா இந்த ரேஷன் கார்டு, அதாவது இந்த ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸு 3 காப்பியும் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போங்க. இது 3மே கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ தாலுக்கா ஆஃபீஸில் எங்கே போயிட்டு இதை கொடுக்கறது அப்படின்னா, உங்களோட அனைத்து மாவட்ட தாலுக்கா ஆஃபீஸ்லேயுமே கண்டிப்பாக இதை மாற்றுறதுக்கு ஒரு அலுவலர் இருப்பாங்க. அவங்க பேர் வட்ட வழங்கல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்ஓ, தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும். தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் 1 வாரத்துக்குள்ளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் 1 நாள் ஆகும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் வெள்ளிக்கிழமை வாக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மொபைல் நம்பர் மாறிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு தான் மாற்றணும். இன்னொரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, உங்களோட ரேஷன் கடைக்காரர் உங்களுக்கு ரொம்பவே பழக்கமானவராக இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட போய் ரேஷன் கார்டை கொடுத்து அவர்கிட்ட இந்த ஐடியா கேட்டிங்கன்னா அவர் இதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து உங்களோட ஜெராக்ஸை மட்டும் வாங்கிட்டு அவரே போயிட்டு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுவார். பட் ஆனால் எல்லா ரேஷன் கடைக்காரங்களும் உங்களுக்கு இதை பண்ணி தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்பவே பழக்கமாக இருக்கார் அப்படின்னா மட்டும் அந்த ரேஷன் கடைக்காரவங்க இந்த உதவியை உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கடைக்காரர் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த உதவியை அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த உதவியை அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் இந்த 2வது ப்ராசஸில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உடனே இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. தாலுக்கா ஆஃபீஸில் மினிமம் ஒரு 10 to 20 மினிட்ஸ், கூட்டத்தை பொறுத்து. கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே வாங்கி வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. உங்ககிட்ட வேறு எந்த டீட்டெயில்ஸும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கீழே இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறப்ப இந்த இடத்துல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மாற்றி தான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல எதுவுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக வட்ட வழங்கல் அலுவலர் பொது விநியோக திட்டம் எந்த மாவட்டம் எந்த வட்டம் அப்படிங்கிறத டேரெக்டாக குறிப்பிட்டு இந்த ஃபார்மை ஜஸ்ட் பிரிண்ட் எடுத்து அப்படியே போய் கூட கொடுத்துக்கோங்க. ஃபார்ம் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு இல்லைங்க. ஸோ ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.